குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யர் சேனல். நான் உங்கள் திவாகர் சௌந்தரராஜன். முதல்ல டிஸ்கிரைபரை பார்த்துலாம், அதுக்கப்புறம் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம், நிஃப்டி எப்படி டீகோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம இப்போ வீடியோவில் எப்போவுமே இப்போ டீட்டெயிலாக எப்படி வருமா ட்ரேட் எடுக்கிறது இல்லாமல் நிஃப்டி கேண்டில்ஸை எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தரோம். ஸோ இப்போ நம்ம டீகோடிங் நிஃப்டி எப்படி டீகோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, நிஃப்டி வந்து நீங்கள் ஓப்பனிங் கேண்டில் மார்க்கெட் நேற்றுக்கு எங்கே முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் நேற்றுக்கு மார்க்கெட் வந்து 218 முடிஞ்சது. இன்னைக்கு ஓப்பன் ஆகும்போது ஒரு 30.218 ஓகேவா இங்கே முடிஞ்சிருக்கு மார்க்கெட்டு. 182 ஒரு 35 பாயிண்ட் கேப் டவுன் தான். 35 பாயிண்ட் கேப் டவுன் நம்ம சொல்ல முடியாது. இது ஃபிளாட் ஓப்பனிங் வித் நெகட்டிவ் பயாஸ். ஃபிளாட் ஓப்பனிங் வித் நெகட்டிவ் பயாஸ் அப்படி போடலாம். ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில் என்ன சொல்லிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் ஹேமர். அங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து எல்லா ஸ்டாப்லாஸையும் லிக்விடிட்டியாக கிளைம் பண்ணி ஸ்ட்ராங் ஹேமர் வந்துருக்கு, சப்போர்ட்ல வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பை ஆகி மேலே அப்படி போயிருக்கு. ஸோ அதனால இது ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. ஸோ அதனால நாம இந்த இடத்துல தெரியுமா ஒரு ரிஜெக்ஷன் பிளாக் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸை பொறுத்த வரையும் பையர் வித் buying pressure. Okay, buyer with strong buying pressure. First 5 minutes ஓட கேண்டில். ஓகே, அடுத்த கேண்டில் பாத்தீங்கன்னா ஒரு ஹேமர். பையர் சொல்றதை விட ஹேமர்னு சொல்லலாம். ஹேமர் வித் ஸ்ட்ராங் பையிங் பிரஷர். ஓகே, அடுத்த கேண்டில பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைக்கணும். ஆனா கிடைக்காம ஒரு ஷூட்டிங் ஸ்டார் ஆர் ரிவர்ஸ் கேண்டில் கிடைச்சிச்சு. அடுத்த கேண்டிலே ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைக்கிற ரிவர்ஸ் கேண்டில் கிடைச்சிச்சு. அப்ப நமக்கு டவுட் வந்துட்டு, அப்ப இந்த ஹேமருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா? மார்க்கெட் என்ன, மார்க்கெட்டு கேப் டவுன், ஒரு 30 பாயிண்ட் கேப் டவுன். ஆனாலும் பாசிட்டிவா ஹேமர் வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், கன்ஃபர்மேஷன் வாங்கணும். கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கேண்டில், கன்ஃபர்மேஷன் வரல. ஸோ அடுத்த கேண்டில் பார்த்தோம், அடுத்த கேண்டில் ஸ்ட்ராங் பையர் இல்லை. சரி, அப்போ 15 மினிட்ஸ் என்ன சொல்றது? 15 மினிட்ஸ் கேண்டிலோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 15 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஈவென்டோ பையராக இருந்தாலும் ஒரு இன்டிசிசிவா இருக்கு கேண்டில். ஸோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. 5 மினிட்ஸ்க்கும் 15 மினிட்ஸ்க்கும் பெரிய மார்க்கெட்ல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அதனால 15 மினிட்ஸும் ஒரு இன்டிசிசிவ் கேண்டில். Candle, even though buyer won the battle. அப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த பாக்ஸை வரைஞ்சி இந்த பாக்ஸை கீழே விட்டாதான் ட்ரேடு அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேவா, அதான் நம்ம சொன்னது. இப்போ அந்த பாக்ஸை வரையும் பாக்ஸை வரைஞ்சாச்சு. இப்போ 5 மினிட்ஸ்ல பார்ப்போம். 5 மினிட்ஸ்ல பார்த்தா கரெக்டா உங்களுக்கு வந்து பாக்ஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஆனா நீங்க 15 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஸ்ட்ராங்கா பிரேக் அவுட் ஆகல, பாடி நல்லா க்ளோஸ் ஆயிருக்கு. நாம என்ன பண்ணிட்டோம், 5 மினிட்ஸ்ல பார்த்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் வச்சிச்சு. இதான் நமக்கு சப்போர்ட் அடிச்சு மார்க்கெட் க்ளோஸ் வச்சிச்சு. சரி, கண்டிப்பா போனாலும் இது தாண்டி போகாது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இதை கிராஸ் பண்ணும்போதே ஒரு என்ட்ரி கொடுத்தோம். ஒரு என்ட்ரி கொடுத்தப்பறம் ஒரு 10 பாயிண்ட் ப்ராஃபிட் வந்தது. சில பேர் எக்ஸிட் ஆயிருப்பாங்க, சில பேர் எக்ஸிட் ஆயிருக்க மாட்டாங்க. ஆனா வந்து திருப்பி ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. ஸோ நாம கொடுத்தது இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கு. இப்போ இதெல்லாம் நீங்க பார்க்கணும். இந்த மாதிரி மார்க்கெட் இருந்ததுன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் இண்டிசஸ் 2 பேர் சண்டை போடுறாங்க. இது கம்ப்ளீட் ஒரு ட்ரேட் ஜோன். ஆனா இது சப்போர்ட்டா இருந்தா அப்ப என்ன ஆகும், மார்க்கெட் கீழே எடுத்துக்க வாய்ப்பு இல்லை, மேல போகுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக வந்து கீழே க்ளோஸ், இப்போ 5 மினிட்ஸில் க்ளோஸ் இருக்கு. ஆனால் 15 மினிட்ஸில் க்ளோஸ் வைக்கலை, ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்கல. இங்கே வந்து பையிங் ப்ரெஷர் இருக்கு. அப்போ நம்ம எடுத்துக்க மாட்டோம். 15 மினிட்ஸ் டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு, 10:15 முடிஞ்சிருக்கு. 15 மினிட்ஸ் 10:20க்கு நம்ம க்ளோஸ் வச்சுட்டு நினைச்சோம். ஆனால் அது 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க மார்க்கெட்டை. ஏன்னா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்கல. 5 மினிட்ஸ் போகுது. ஸோ அகைன் மார்க்கெட்டு
ரிவர்ஸ்லேயே கொடுக்காம மேலே போயிடுது, அப்போ நம்ம ட்ரேட் எடுத்துக்க மாட்டோம். ஸோ திருப்பி இங்கே மார்க்கெட் எடுத்தனால சைட் வேஸ், இங்கே கரெக்டாக டபுள் பாட்டம் ஆர் டபிள்யூ பேட்டர்ன் அடுத்துட்டு மார்க்கெட் இப்படி மேலே போகுது. ஸோ இதான் நம்ம நெக்லைன். நெக்லைனை உடச்சு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகுதுன்னு பார்த்தா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகுது. எகைன் 5 மினிட்ஸ்லேயே பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க, அது மார்க்கெட்டு ஒரு பாட்டம் வைக்குது, திருப்பி மேலே போகுது, டபுள் பாட்டம் வைக்குது, டபுள் பாட்டம் நெக்லைனை தாண்டி க்ளோஸ் வைக்குது. ஓகே, இந்த இடத்துல வைக்கல, இந்த இடத்துல கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டு மார்க்கெட் மேலே போகுது. இங்கேயே டார்கெட் என்ன, நெக்லைனோட இந்த லென்த் எங்கே இருக்கு பாருங்க. பிரைஸ் டேக் இங்க இருக்கு. பிரைஸ் டேக் இப்போ இது பாட்டம் இதான். ஓகேவா, இங்க பாட்டம்ல இருந்து எடுத்தீங்கன்னா நான் 50 பாயிண்ட் 60 பாயிண்ட், அதே 60 பாயிண்ட் மேலே போயிருக்கு. ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டா மார்க்கெட் போயிடுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் தெரியும், மார்க்கெட் போய் அது வேல்யூ. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது டபுள் பாட்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ட்ரேட் எடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும். இந்த இடத்துல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டு டார்கெட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, ஸ்டாப் லாஸ் எங்க, இந்த கேண்டிலோட லோ, செல்லர் கேண்டிலோட லோ வச்சுக்கலாம், கன்சர்வேட்டிவா வச்சுக்கலாம், இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த கேண்டில் வின் பண்ண கேண்டில் இதான் வின் பண்ண கேண்டில். ஸோ அதோட லோ வச்சுக்கலாம். ஸோ ரிஸ்க் வார்டு பார்த்தீங்கன்னா 3.57 மார்க்கெட் அதை குறிக்கவே வேலை. ஸோ மார்க்கெட் மேலே போயிடுது. ஆக்சுவலாக ஒரிஜினல் மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் போயிருக்கு, கிட்டத்தட்ட 5.65 போயிருக்கு. நம்ம நம்ம இந்த கேண்டில் முடிஞ்சு வெளியே வந்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா 3.72. ஸோ மார்க்கெட் நாம் எதிர்பார்த்த டேரக்ஷனில் போகலாலும் எப்போதுமே மார்க்கெட்டுக்கு ரியாக்ட் தான் பண்ணுமே, மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இங்கே நம்ம பிரேக் அவுட் நினச்சி எடுத்தோம், லாஸ் ஆகிட் ஆகிடுது, ஓகே அப்செட். அடுத்தது பார்ப்போம், நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஹையர் டைம்ல பார்க்கணும். சரி, மார்க்கெட் வந்து மேலே போச்சு, சைட் வைஸ் ஆச்சு, டபுள் பாட்டம், உடனே மைண்ட் மார்க்கெட் ஆகும், டபுள் பாட்டம் படிச்சிருக்கு, என்ன பாசிபிலிட்டி இருக்கு, அவ்வளோதான். இது வந்து இன்னைக்கு வந்து ப்ராபப்லி மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ இன்னைக்கு ரோல் ஓவர் பொசிஷன் அதிகமாக இருக்கும், அதனால மார்க்கெட் வந்து இந்த அளவு விளையாட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதாவது தெரியாது. கேண்டில் சிக்ஸில் என்ன சொல்லுதோ அதை நாம ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ கேண்டில் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து டபுள் பாட்டம் அடிச்சு மார்க்கெட் மேலே போச்சு. இதே 15 மினிட்ஸில் பார்க்குறீங்களா, ஒரு ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் அடிச்சிருக்கோம். இந்த பாருங்க, இப்படி ட்ரெண்ட் லைன் வரையலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அடிச்சு அதுக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் என்ன போடலாம், இந்த இடத்துல வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வச்சுட்டா டார்கெட் என்ன, ட்ரெண்ட் லைனோட ஆர்ஜின் அதான் டார்கெட் கரெக்டாக போயிடுது. எவ்வளோ ரிஸ்க் வார்டு 3:13. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ மார்க்கெட் பேனிக் ஆகக்கூடாது. நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை மணிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு உங்களுக்கு, ட்ரெண்ட் லைனு 3:13 கரெக்டாக ஒரு ஸ்ட்ராங் ஆம்பர் வந்துருக்கு பாருங்க, ஆம்பர் வந்துருக்கு, ஆம்பர் வந்து அப்புறம் கன்ஃபர்மேஷன் கேண்ட் வந்துருக்கு, கன்ஃபர்மேஷன்ல வச்சுங்க சப்போர்ட்டு கன்ஃபர்மேஷன் கேண்டு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 3 ப்ராப்பர்ட்டி. சப்போர்ட்ல ஆம்பர் வந்துருக்கு, ஆம்பர் ஸ்ட்ராங்காக வரல பரவாயில்ல, ஆனால் கன்ஃபர்மேஷன் கேண்டில் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு, 2 கன்ஃபர்மேஷன் 2 ட்ரேட்ஸ், 3வது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 15 மினிட் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி இது நல்ல ஹை ப்ராஃபிட் ட்ரேடு. மார்க்கெட் எவ்வளோ தூரம் போயிருக்கு, உங்களோட டார்கெட் வந்து 128 பாயிண்ட் அடிச்சிருக்கு. எகைன் ஸ்டாப் லாஸ் வந்து 41 பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம பொறுமையாக மல்டி டைம் ஃப்ரேம் பார்த்து நீங்கள் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் அடிச்சிருக்கோம். ஸோ அதனால மார்க்கெட்ல 9:15 3:15 உட்காரணும். ஆப்ஷன் பைக்கு எப்போ இந்த மாதிரி ப்ராபர்ட்டி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்போதான் எடுக்கணும். இப்போ இந்த மார்னிங் உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் வச்சுட்டாலும் பரவாயில்ல, அப்செட் ஆகாம இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது எடுக்கலாம். ஸோ இந்த செட்டப் வந்து நீ டபுள் பாட்டம் எடுத்தாலும் எடுக்கலாம், இல்லை 15 மினிட்ஸ் பிரேக் டவுன் அப்படின்னு எடுத்தாலும் எடுக்கலாம். ஸோ அவங்க பார்த்தா இன்னைக்கு ட்ரேடு கரெக்டாக கேண்டில் அனலைஸ் பண்ணி தான் எடுத்துருக்கோம். ஓகே, இதான் இன்னைக்கு நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். இப்போ நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்றது பார்ப்போம். இப்போ இன்னைக்கு எக்ஸ்பைரி முடிஞ்சதுனால நம்ம இந்த இருக்கிற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது பண்ணிட்டு புதுசாக வரையும் கம்ப்ளீட்டாக எடுத்துடுறேன், எல்லாத்தையுமே எடுத்துடுறேன். இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்ப்போம். நம்மளோட ஸ்டாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,339. மார்க்கெட் எங்கே நிற்குது பாருங்க, 335 நிற்குது ஆல்மோஸ்ட். ஸோ இதை தாண்டி மேலே போனாதான் செல்லருக்கு லாஸ்.
அதே மாதிரி கீழே வந்து சேனல் 24,000 சப்போர்ட். ஸோ அதுக்கு கீழே வரல. சரி, இப்போ நேற்றுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம், சேனல் பார்த்தீங்கன்னா 24,200, அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 123. இப்போ சேனலோட பொசிஷன் என்னன்னு பார்ப்போம். $24,200 ஸ்டார்டிங் பிரைஸ் $134. நேற்றுக்கு நம்ம என்ன விலைக்கு வித்திருக்கோம், $123. கிட்டத்தட்ட இதுல ஒரு 7 11 நஷ்டம். அவ்வளவுதான் நஷ்டம். ஸோ மார்க்கெட் வந்து கரெக்டா அந்த ஸ்டாண்டர்ட் தாண்டி இங்க ஒன்று எழுதியிருக்காங்க, இதுக்கு மேல போகல பாருங்க. ஸோ அதுதான் செல்லர்ஸோட 334 நம்ம போட்டிருந்தோம், 342 போட்டுருக்கோம், அந்த இடத்துல ஒன்று எழுதியிருக்காங்க. ஸோ செல்லர்ஸ் எப்போதுமே எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்காங்க பாருங்க. அவங்க பொசிஷன் எங்க பாருங்க, 15 மினிட்ஸ் வச்சு பாருங்க, கரெக்டா நம்ம ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போயிடும். இதை தாண்டி மார்க்கெட் போல இருக்கு. டீ கோட பார்த்துருக்கோம். ஸோ டுடே ஆப்பர்ச்சுனிட்டி initially sideways, range bound, after that double bottom as well as straight line as well as trending line. Trend line breakout. Breakout trade. ஸோ இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் 5 மினிட்ஸ் வச்சு பார்ப்போம். 5 மினிட்ஸ்ல பார்க்கும்போது மார்க்கெட் இங்கே வந்துருக்கு. அப்போ மார்க்கெட் இது வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிருக்கு, மார்க்கெட்டு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிருக்கு. ஒரே ஸ்லாப்பா அடிச்சு ஓகே, மார்க்கெட் ஹையர் ஹை. டே கேண்டில் எப்படி இருக்கு பார்ப்போமா. ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில். இப்போ ஸ்டார்டிங் ஸ்ட்ரைக் என்ன பார்ப்போம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து 24,334 இருக்குது. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 24,400 இருக்குதா. ஆமா, இங்கே போட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செப்டம்பர். ஸோ ப்ரீமியம் வந்து 89,145, 24,350. ஸ்டாண்டர்ட் வந்து 24,350. கம்பைன்டு ப்ரீமியம் வந்து 24,350. பிஇ ஆப்ஷன் வந்து 90 rupees. அடுத்து 24,350 கால் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து 138. டோட்டல் எவ்வளோ ஆச்சு, 138 + 90, 228. ஓகே, அப்போ ஸ்டார்டிங் ரெசிஸ்டன்ஸ் எங்க, மார்க்கெட் எங்க இருக்கு, 24,34. 24,334 + 228. ஸோ 24,562 ஸ்டார்டிங் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,334 - 228, 24,106. ஓகே, அடுத்தது மேக்ஸிமம் கால் ஆப்ஷன் இது பார்ப்போம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 1ஆம் தேதிக்கு பார்ப்போம். இப்போ என்ன பொசிஷன் இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் பெருசாக பில்டப் பண்ணல. சீரீஸ் பார்க்கும்போது 24,200 ஸ்ட்ராங்காக இருக்கு. ஓகேவா, இப்போ சதிக்கு பார்க்கும்போது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன்ல 24,200. கால் ஆப்ஷன்ல பார்த்தா ஓஏ சேஞ்ச் பார்க்கலாமா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாமா, ஓஏ சேஞ்ச். ஓகே, சப்போர்ட்ல ரெசிஸ்டன்ஸ்ல பார்த்தா 24,500 ஸ்ட்ராங்கா இருக்கு.
ஸோ மார்க்கெட் வந்து இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ வந்து ஸ்விங் ஹை டேல இது வச்சிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் டே வந்து இதுக்கு கீழே விழாமல் இருக்கணும். ஓகே, டேல அது இதுக்கு கீழே விழாமல் இருக்க வேண்டும். ஸோ டே சப்போர்ட் இங்கே இருக்கு. இதை வந்து ரெட் கலர்ல வரணும். நம்ம என்ன சொல்லுவோம், பிளாக்லயே வரைக்கும், இதே பிளாக்ல வரைக்கும். அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 24,771 ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அதை போட்டுப்போம். ஓகே, அடுத்தது இப்போ வந்து 5 மினிட்ஸ் வந்துடும். ஸ்விங் ஹை ஸ்விங் லோ 24,335 இருக்கு மார்க்கெட். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்விங் ஹை, இந்த ஒரு ஸ்விங். ஓகே, அடுத்தது வந்து இந்த ஒன் ரேஞ்ச், அடுத்தது வந்து இது ஒரு ரேஞ்ச். ஸோ இது போதும் 24. ஸோ பட் நாளைக்கு மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகும், அதனால அதையும் போடும். ஸோ இப்போ இது விட்டானா நமக்கு வந்து 366ல ஒன்று இருக்கு. ஓகேவா, 366ல ஒன்று இருக்கு, 3404ல ஒன்று இருக்கு. இப்போ மார்க்கெட் 334ல இருக்கிறதுனால ஃபியூச்சரும் அதில் இருக்கிறதுனால ஃபியூச்சர் வந்து கேப் அப்ல தான் போகும். மேக்ஸிமம் டச் இதுதான், அப்போ இந்த இடத்துல இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுதான் 476. ஓகே, $363. அதுக்கப்புறம் இந்த ஜோன், அடுத்து இந்த ஜோன். ஸோ இதுதான் நாளைக்கு வந்திருக்குது. இது இப்போ ஷேடில் பொறுத்தவரையும் நாளைக்கு பார்த்துக்கலாமா? ஷேடில் வச்சுட்டோமா? ஷேடில் வந்து 24,562. ஓகே, மார்க்கெட் 24,562 போகும். செட்டிங்ஸ் 24,562. $24,350 resistance. Okay. அடுத்து வந்து 24,106. Next வந்து saddle 24,350 support. ஓகே, ஸோ இதுதான் நாளைய ரேஞ்சு. இப்போ நாளைக்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கே 334ல இருக்கு. ஸோ நாளைக்கு பொறுத்தவரையும் இந்த 363. ஓகே, இதுக்கு மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா, இந்த ப்ரீவியஸ் டேக்கு மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா நாம இந்த இடத்துல ஒரு லாங் போகலாம். ஃப்ளாட் ஓப்பன் ஆகி ப்ரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா இங்கே லாங் போகலாம். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த 263 மார்க்கெட் உடச்சிது அப்படின்னா ஓகே, இதுதான் இது ஷார்ட்.
இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு. இங்க எது ட்ரெண்ட் இருக்கு? ஓகே, அடுத்தது அப்வர்ட் ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் வந்து ஈவென்ட்ஸ் இல்லை பார்த்தோமா? ஈவென்ட்ஸ் எதுவும் இல்லை நினைக்கிறேன். ஒரு வாட்டி பார்த்துருவோம். ஈவென்ட்ஸ் வந்து இந்த வாரத்தில் வந்து மேஜர் ஈவென்ட்ஸ் எதுவும் இல்லை. நோ மேஜர் ஈவென்ட்ஸ். அடுத்து எஃப்ஐ டேட்டா அந்த கேஷ் மார்க்கெட் பார்த்துருவோம். கேஷ் மார்க்கெட்டில் இன்னைக்கு வந்து எஃப்ஐ 1580 crores bullish, 159 crores bullish. 1580 crores. But DIA வந்து 230 crores. ரெண்டு பேருமே பார்ட்னர் இருக்காங்க. ஓகே, அடுத்து ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ வந்து நேத்திக்கு வந்து எஃப்ஐ வந்து புல்லிஷ், நெட் பேரிஷ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெட் புல்லிஷ். ஃபியூச்சர்ஸ் ஹிஸ்ட்ரியில் வந்து புல்லிஷ் 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 எல்லாத்துலேயுமே புல்லிஷாக இருக்காங்க. நீங்கள் இந்த ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே புல்லிஷ். இதில் பாருங்க ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ். இங்கே வந்து புட்டு ஷார்ட் அடிச்சிருக்காங்க 32,000. அப்போ புட்டு ஷார்ட் அடித்தா மார்க்கெட் மேலே போகுது. அடுத்தது இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் வந்து 35,000 மார்க்கெட் அடிச்சிருக்காங்க. ஸ்ட்ராங்காக அடிச்சிருக்காங்க மார்க்கெட். எஃப்ஐ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க? 35,000 அடிச்சிருக்காங்க. அட் லாங் டைம் என்னைக்கு 6th ஆகஸ்ட்லேருந்து இன்னைக்கு தான் வந்திருக்காங்க மார்க்கெட். 6th ஆகஸ்ட்லேருந்து இன்னைக்கு தான் இருக்காங்க. 6th ஆகஸ்ட் எப்படி பார்ப்போமா? அப்புறம் இன்னைக்கு தான் ஓகே. இப்போ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 35,000 அடி இருக்காங்க. ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் 5.9 lakhs, கால் ஆப்ஷன். ஓகே, ஆப்ஷன்ஸில் வந்து நெட்டு வந்து 0.48. ஓகே, இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் புல்லிஷாக தான் இருக்காங்க. ஸோ டுமாரோ பிளான், நாளைக்கு என்ன பிளான் பார்த்தீங்கன்னா 24,330 லாங் எபோவ் 24,335 ஷார்ட் 0 24. ஓகே, ஸோ இதான் இன்னைக்கு கோடு. இப்போ நம்ம வந்து ஸோ இதனால் இந்த வீடியோ நீங்கள் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மார்க்கெட்டை ப்ரொஃபஷனல் ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ எங்கள் சேனலை கனெக்ட் பண்ணுங்கள், எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் நடத்துகிறோம். தோஸ் யாருக்காவது ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு ப்ரொஃபஷனல் ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களை வாட்ஸ்அப்பில் பிக் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது ட்ரேடிங்கில் பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க, யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச்.